மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும், இங்கு இரண்டு அணிகளிலும் பேச இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேச்சாளர் சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு கூடியிருக்கும் அவையோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நவீனமும் தமிழர்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நவீனத்தை கோட்பாடாக கொண்டவர்கள் தமிழர்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல்ல காலத்தின் வகையினானே என்று என்றென்றும் நவீனத்துக்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கின்ற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம். நவீனம் என்பது அடிப்படையில் கருத்தியல் மாற்றம், புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதுதான் அடிப்படையில் நவீனம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே ஒரு சமுதாய மாற்றத்தை மிக எளிதாக மிக விரைவாக செறித்து கொண்ட ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம். எவ்வளவு மிகப்பெரிய விஷயங்களை இவர்கள் எவ்வளவு எளிதாக உதறினார்கள். ஒரு மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டு மேடையிலே இந்த சமூகத்தின் தலைவர், இனிமேல் நீங்கள் சாதி பெயர்களை உங்கள் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்றார். அந்த மேடையிலேயே அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், இன்று முதல் நான் வெறும் சவுந்தரபாண்டியன், நாடார் இல்லை என்று அறிவிக்கின்றார். அதன் பிறகு அந்த கட்சிக்காரர்கள் சாதி பெயரை துறக்கிறார்கள். அதன் வழி பின்தொடர்ந்து தமிழ் சமூகமே சாதி பெயரை துறந்தது. இந்த மாற்றத்தை எந்த வன்முறையும் இல்லாமல், எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நிறைவேற்ற முடிந்திருக்கிறது என்று சொன்னால், அது தலைவர்கள் புரட்சிகரமானவர்களாக நமக்கு கிடைத்தார்கள் என்பதிலும் இருக்கின்றது. அதை தாண்டி இந்த மக்கள் நவீனத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் என்பதிலும் அதன் பெருமை அடங்கி இருக்கின்றது. கோயிலை ஒருவன் இடித்தும் இன்னொரு கோயிலை கட்டுவேன் என்று சொல்லியும் காட்டுமிராண்டித்தனம் நிலவுகின்ற ஒரு சமூக சூழலில் ஒரு காலகட்டத்தில் தான் நூலகத்திற்கு பல மடங்கு சிறப்பு வாய்ந்த கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்று எங்களுடைய தலைவர்கள் நவீனமான கனவை கண்டிருக்கின்றார்கள். கலைஞர் அவர்களுடைய கனவாக அறிஞர் அண்ணா நூலகம் நம்மிடையே மலர்ந்தது. சட்டமன்றம் மிகப்பெரிய சட்டமன்றமாக இருக்க வேண்டும் என்கின்ற கனவு எங்களுடைய தலைவர்களுக்கு இருந்தது. அதைவிட நவீனமான கனவு பெரியார் சமத்துவபுரம் என்கின்ற கனவு. அந்த கனவு முழுமையாக நிறைவேறியிருந்தால் இன்று ஆணவ கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்காது. நான் நினைக்கின்றேன், அந்த விட்ட கனவை அடுத்து வருகின்ற தலைவர்கள், தளபதி போன்றோர் முன்னின்று அந்த நவீன கனவை நிறைவேற்றி முடிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது, இந்த கணினி யுகம் மலர துவங்கிய போது, கிட்டத்தட்ட கணினியின் அறிவியல் கண்டுபிடிப்பு பலரை இங்கு மிரட்டி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு வருகின்றது, இப்படி ஒரு புதுமையான தொழில் இங்கு வாய்ப்பு மலர இருக்கிறது என்று சொன்ன உடனேயே அதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை இங்கு இருந்த திமுக அரசு வகுத்தளித்தது. இது நவீனம் இல்லையா? நவீனம் என்பது மட்டும்தான் வெற்றி பெறும். எந்த ஒரு சமூகம் ஆண்ட பெருமையை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறதோ அந்த சமூகம் நிச்சயமாக அதனுடைய அழிவை நோக்கி சென்றுவிடும். ஆனால் தொன்மையையும் காத்து கொண்டு பழம்பெருமைகளை தக்க வைத்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் நவீனங்களையும் கால மாறுதல்களையும் ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்லுகின்ற சமூகம்தான் இனி வையத்துள் வாழ்வாங்கு வாழும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் சமூகம் என்றென்றும் புதுமையாக, என்றென்றும் நவீனமாக, என்றென்றும் இளமையான வரலாற்றோடு திகழும் என்பதனை இந்த தமிழர் திருநாள் கருத்தரங்கத்தில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.